இப்போது நம்ம வந்து ChatGPT கிட்ட ஒரு கொஷின் கேட்டோம். கேன் ஐ யூஸ் ChatGPT கண்டென்ட் ஃபார் பிளாக்ஸ்? நம்ம வந்து ChatGPTயில் கண்டென்ட் எடுத்து அதை வந்து நம்ம பிளாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு ChatGPTன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுற கண்டென்ட்டை பொறுத்தது. இந்த கண்டென்ட் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டு எங்கேருந்தும் காப்பி பண்ணப்பட்டதில்லை, எந்த சோர்ஸில் இருந்தோம் அப்படின்றாங்க. ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் பிளாக் as long as you give credit to OpenAI. இந்த OpenAIக்கு வந்து அவங்க கிரெடிட் கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு சோர்ஸ் ஆஃப் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி, இங்கேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் இந்த கண்டென்ட்டை அப்படின்ற மாதிரி OpenAIக்கு கிரெடிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த கண்டென்ட் நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து, அதாவது இந்த OpenAI இந்த ChatGPT 3ல வந்து கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்போது அது காப்பிரைட்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யாருக்காவது சொந்தமாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னு தெரில. இவங்க எங்கேயாவது இருந்து கண்டென்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லலை, எந்த இடத்துல இருந்தும் எடுக்கலை நாங்கன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சப்போஸ் வந்து எங்கேயாவது இந்த கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட் வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா காப்பிரைட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஓனருடைய பர்மிஷனை நீங்கள் வாங்கிக்கோங்கன்றாங்க. சப்போஸ் வந்து அது வேறு ஒருத்தருடைய கண்டென்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பர்மிஷன் வந்து வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து லீகலாக வந்து கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டூப்ளிகேட் கண்டென்ட் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த இதிலேருந்து கண்டென்ட் எடுத்து பிளாகு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் வந்து இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.